श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 7வது அத்தியாயம். நேற்று சத்சங்கத்தில் நம்ம 7வது அத்தியாயத்தினை முடிச்சிருக்கோம். 30வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து இன்றைக்கி அந்த 7வது அத்தியாயத்துக்கு சாராம்சத்தினை ஒரு வாட்டி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். எல்லா அத்தியாயங்களுக்கு கொடுத்த மாதிரி 18 அத்தியாயங்களோட கூடியிருக்கிற 3 பாகங்களாக பிரித்து 3 ஷட்கங்களாக கூப்பிடப்படுற இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் நம்ம இப்போ நடுவில் இருக்கிற 2வது ஷட்கத்தில் இருக்கிறோம். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே சில விஷயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா ஒரு ஷட்கம் அப்படின்னா முதல் 6 அத்தியாயங்கள் முக்கியமாக 3 விஷயங்களை பற்றி பேசுகிறது. அதே மாதிரி இப்போ 7வது அத்தியாயம் ஆரம்பித்து 12வது அத்தியாயம் வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள் பேசுகிறது. 6வது அத்தியாயம் வரைக்கும் முதல் ஷட்கத்தில் பார்த்த 3 முக்கியமான அம்சங்கள் என்னன்னு ஒன்று ஜீவஸ்வரூபம். ஜீவஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் இறந்து போகிற சரீரம் இல்லை, எட்டர்னல் கான்ஷியஸ்னஸ் எப்பவுமே இருக்கிற அந்த சைத்தன்யத்தை பற்றி நீ சைத்தன்யம் நம்ம சைத்தன்யம்னு தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ஜீவஸ்வரூபம். 2வது உன்னுடைய ஸ்வரூபத்தினை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீ பிரயத்தனம் பண்ணணும். மனுஷ பிரயத்தனம் பற்றி அங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு 6வது அத்தியாயத்தில். உத்தரேத் ஆத்மனாத்மானம். எல்லா கடவுளும் பார்த்துக்கிறவார். எனக்கு தலையெழுத்து, எனக்கு மோட்சம் வந்தால் வரும், எனக்கு மனசு நிம்மதி అనేది வரவே வராது, என் வாழ்க்கை அப்படி. ஸோ இந்த மாதிரி ஃபேட்டலிஸ்டிக் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச் அது இருக்கக்கூடாது. ஸோ மனுஷனுடைய ஜீவனுடைய புருஷ பிரயத்தனம் இல்லைன்னா வில் பவர்ன்னு சொல்லுவோம். இந்த வில் பவர்னு உபயோகப்படுத்திட்டு பாசிட்டிவாக இருந்து அப்படின்னா முழுசாக நீயே பிரயத்தனம் பண்ணி நீயே சாதிக்கிறேனையும் அன்னைக்காது. நான் இருக்கேன் பின்னாடி, நான் பேக் இன்ஜின் மாதிரி ஒன்று புஷ் பண்ணிகிட்ருப்பேன், நீ முன்ன இன்ஜின் மாதிரி வண்டி நீ முன்னாடி கொண்டு போ. அதனால் என்னுடைய கிருபை என்னுடைய அனுகிரகம் எல்லாமே இருக்கும், ஆனால் நீ பிரயத்தனம் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நிறைய பேர் லோகத்தில் அப்படி தலையெடுத்து அப்புறம் இப்படி தான் பிரம்மராத்த அப்படின்னு ஏதோ சொல்லி பிரயத்தனம் பண்ண மாட்டாங்க. அது தவறு. அதனால் கீழே உழுறது தப்பு இல்லை, ஏந்திரிச்சு திரும்பி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? அதனால் 2வது ஜீவ பிரயத்தனம் பற்றி. 3வது விஷயம் கர்ம யோகம். அந்த புருஷ பிரயத்தனம் வில் பவர்ன்னா என்ன அப்படின்னா கர்ம யோகம்தான்.
அதனால் ரெண்டாவது மூணாவது அத்தியாயம் 4, 5 எல்லாத்துலேயும் அந்த கர்மயோக பற்றி சொல்லப்பட்டது. அஃப்கோர்ஸ் ஜீவஸ்வரூபம் வந்து முக்கியமாக ரெண்டாவது அத்தியாயத்துலேயும் நிறைய சொல்லி அடுத்த அத்தியாயங்கள் 6 வரைக்கும் அங்கங்கங்கங்க அது டச் பண்ணப்பட்டிருக்கு. புருஷ பிரயத்தனம் అనేది அங்கங்கே சொல்லி முக்கியமாக 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விதமாக முதல் ஷட்கத்தில் 3 முக்கியமான விஷயங்கள். இப்போ ஆரம்பித்து நம்ம ரெண்டாவது ஷட்கத்தில் ஒரு அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம். இந்த 7வது அத்தியாயத்தில் வந்து வரப்போகிற 12வது அத்தியாயம் வரைக்கும் பகவான் என்ன முக்கியமாக பேசுகிறாருன்னா இங்கேயும் 3 விஷயங்கள். ஒன்று வந்து ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். ரெண்டாவது வந்து ஈஸ்வர அனுக்கிரகம். ஏன்னா அங்கே புருஷ பிரயத்தனம் மட்டுமேன்னு சொல்லிட்டு நீயே பண்ணு நீயே பார்த்துக்கோன்னு அப்படி எல்லாமே நம்ம தலைமையில் போடாமல் நானும் அனுக்கிரகம் பண்ணுறேன் அப்படின்னு உடனே அந்த பாயிண்ட் டாப்பிக்கும் பேசுகிறாரு. ஈஸ்வர அனுக்கிரகம். மூணாவது விஷயம் வந்து இந்த என்னோட அனுக்கிரகம் நீ பெற்றணும்னு சொன்னால் அதே மாதிரி உன்னுடைய புருஷ பிரயத்தனத்தில் முதல் 6வது அத்தியாயம் வரைக்கும் நானும் கர்மயோகம் பற்றி சொல்லியிருக்கேன். இப்போது உபாசனா யோகம் பற்றியும் சொல்கிறேன். அப்படின்னா சாதனானி, அங்கே கர்மயோகம் சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஷட்கம் பக்தி பிரதானமாக இருக்கிறதுனால, உபாசனா பிரதானமாக இருக்கிறதுனால இங்கே வந்து உபாசனன்னு சொன்னாவே சகுண ஈஸ்வர தியானம், சகுண ஈஸ்வர தியானம். 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தை பற்றி சொன்னது அங்கே நிர்குண ஈஸ்வர தியானம் ஞாபகம் வச்சுக்கணும். ஞான யோகி பற்றி தான் அங்கே பேசியிருக்கு. சரி, அதுக்கு பிறகு இப்போது ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு இந்த அத்தியாயத்தோடு இல்லையா, இந்த ஷட்கத்தோடைய இந்த 6 அத்தியாயங்களுக்குள்ளே வரப்போகிற முக்கியமான அந்த டாபிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் கிருஷ்ணர். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார், கேட்டு முடிச்சிட்டோம். ஸோ முதல் 3 ஸ்லோகத்தில் அந்த சப்ஜெக்ட் மேட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முக்கியமாக அந்த முதல் விஷயம் ஈஸ்வர ஸ்வரூபம்னால அதுதான் முக்கியமாக எல்லா 6 அத்தியாயங்களுக்குள்ளேயும் வரப்போகிறதுனால ஈஸ்வர ஸ்வரூபம் பற்றி சொல்லும்போது இங்கேயும் மறுபடியும் அந்த ஈஸ்வரன் ஸ்வரூபம் வந்து 2 அம்சங்களாக புரிஞ்சுக்கணும், பிரித்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னாரு. என்னது? ஒன்று வந்து ஞானமும், ரெண்டாவது விஜானம். அதனால தான் ஞான விஜான சகித ஞானம் தேகம் சவிஜானம் அப்படின்னு ஆரம்பித்தார் 2வது ஸ்லோகத்தில். அதை நான் விவரமாக சொல்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன பார்த்தோம்? சகுண ஈஸ்வர அறிவுக்கு பேர் ஞானம். ஞானம்னா அறிவு தான். சகுண ஈஸ்வர ஞானம் ஞானம் பவதி. அப்புறம் நிர்குண ஈஸ்வர ஞானம் விஜானம் பவதி. நிர்குண ஈஸ்வரனுடைய அறிவு, தெளிவு, அது பற்றி நாலேஜ் விஜானம் பவதி. ஸோ அதனால தான் பகவான் வந்து இந்த 2 ஞான விஜானத்தினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இந்த ஞானம் எதை பற்றி இங்கே பேச போகிறோமோ 2 விதமான ஞானங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டால்
அது மனுஷனுடைய எல்லா லெவல்ஸ் ஆஃப் தி எல்லா பர்சனாலிட்டிலையும் த லெவல்ஸ் ஆஃப் தி பர்சனாலிட்டி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பர்சனாலிட்டியில் எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும். அதனால இந்த ஞானத்துடைய பெருமையும் சொல்லப்பட்டது. ஸோ அது ஒரு டாபிக். அப்புறம் 4வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஷட்கத்துடைய முக்கியமான அம்சமாக இருக்கிற அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தின் விவரணம், ஈஸ்வர ஸ்வரூபத்துடைய விவரணம் கொடுக்கப்பட்டது. அந்த ஈஸ்வரனுடைய விவரணம் கொடுக்கும்போது ஈஸ்வரனா கடவுள், ஜிஓடி காட். இங்கே திரும்பி இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தில் 2 அம்சங்கள் இருக்குது, மறுபடியும் பிரித்து சொல்கிறார். ஒன்று அபரா பிரகிருதி, 2வது பரா பிரகிருதி. ஒன்று த மேட்டர் ஓரியன்டட், 2வது ஸ்பிரிட் ஓரியன்டட். ஸ்பிரிட்னா வேறு ஏதோ ஸ்பிரிட் ஞாபகம் வரக்கூடாது, ஸ்பிரிட் கான்ஷியஸ் ஓரியன்டட் அப்படி எடுத்துக்கலாமே. அப்புறம் இந்த 2த்துக்கும் இது அபரா பிரகிருதிக்கும் பரா பிரகிருதிக்கும் காமனாக இருக்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது, குணம். த காமன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த 2த்து பற்றி என்னது? 2மே அனாதி, பிகினிங்லெஸ். எப்போ அனாதி பிகினிங்லெஸ் அன்னமோ அர்த்தம் ఎండ్లెస్ అని కూడా, ఎండ్లెస్. அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா அது எப்பவுமே உருவாக்கப்படலை, நெவர் கிரியேட்டட். சயின்ஸு கூட ஒத்துக்கிறது சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து கூட யாருமே ஒரு அவுன்ஸு இல்லைன்னா ஒரு இன்ச்சு ஒரு கிராம் கூட எதுவுமே புதுசாக உருவாக்க முடியாது. ஈவன் த காட் cannot create anything new which is not there. அப்படின்னா இருக்கிறது தான் எப்பவுமே இருக்கு, பூர்ணமாக இருக்காது. அப்போ என்ன கிரியேட் பண்ணுறது? அதனால் காமன் ஃபீச்சர் அனாதி 2மே. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த ஈஸ்வர இந்த அபராபிரகிருதி பராபிரகிருதி கூட கூடியிருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் ஜகத்தா காணப்படுறாரு, மேனிஃபெஸ்டட் ஆஸ் தி ஜகத். அப்படின்னா பொருளாதாரம் ஆயிட்டார், த உபாதான காரணம், த மெட்டீரியல் காஸ் ஆஃப் தி ஹோல் ஜகத். அதுதான் அப்போது என்ன சொல்லணும்? ஜகத் காரணம் ஈஸ்வரஹா, ஜகத்துடைய காரணம் ஈஸ்வரஹா. எப்படிப்பட்ட காரணம்? உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். அப்போது என்ன புரிஞ்சுக்கணும்? கடவுளே ஈஸ்வரனே தான் ஜகத்தாக காணப்படுறார். ஜகத் అనేది தனியாக இருக்கிற ஒரு சாமான் இல்லை. இட்ஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் தி காட். சரியா? இட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் த காட். எப்படி உதாரணம் என்ன கொடுத்தோம்? நிறைய ஆபரணங்களை தங்கம் இல்லாமல் ஆபரணங்கள் இல்லை, ஜலம் இல்லாமல் அலைகள் இல்லை, மண் இல்லாமல் குடம் இல்லை. மண்ணேத குடமாகவும் தங்கமேத ஆபரணங்களாகவும் ஜலமேத அலைகளாகவும் காணப்படுறது.
அடிக்கடிக்கு கொடுக்குற உதாரணங்கள் தான். அப்படி என்ன கன்க்ளூஷனு, பகவானுடைய அவர் ராமராவும் அவதாரம் எடுத்தார், கிருஷ்ணனானும் அவதாரம் எடுத்தார், இந்த ஜெகத்தாவும் அவதாரம் எடுத்துட்டு காணப்படுறார். இதில் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் என்னென்னா, ராமர் அவதாரம், ராமர் எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய தபஸு பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும். பெரிய பெரிய பக்தாள் எல்லாம் தியாகராஜர் அந்த மாதிரி அவங்க 96 கோடி ராமநாம ஜபம் பண்ணாராமா தியாகராஜர். வேறு இன்னும் நிறைய பக்தாள், கபீர்தாசனே, ராமதாசனே, இல்லை அதே மாதிரி கிருஷ்ணனை பற்றியோடு அத்தனை கோட்டி பண்ணி தரிசனம் ஆயிடுது. அந்த அவதாரம்தான் எனக்கு, அந்த ரூபந்தான் தரிசனம் வேணும்னு வரும். ஆனால் அநேக வருடங்கள் ஜன்மங்கள் நீங்கள் அந்த நாம ரூப ஜப தியானங்கள் பண்ணணும். அதே மாதிரி கிருஷ்ணனும் கூட. ஆனால் இந்த ஜகத்தே பகவானுடைய அவதாரம்னு சொல்லும் போது இருக்கிற சௌலபியம் என்ன தெரியுமா? இங்கே தான் வேதாந்தத்துக்கு வரும்போது இந்த விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது. ஜகத்தே பகவானாக இருக்கும்போது அவதாரம், ஜகத் பகவானுடைய அவதாரம், விஸ்வரூப அவதாரம் பகவான் எப்பவுமே அவைலபிளாக இருக்கார். கண்ணு திறந்தா அவைலபிளாக இருக்கார், கண்ணு மூடி நினச்சிட்டான்னு அவைலபிளாக இருக்கார், அவ்வளோதான். அப்போ ஜபம் பண்ணுறது வேஸ்டான்றீங்களான்னு சொல்லலை. ஜபத்துக்கு ராமநாம தர்சனம் ஏற்படுறதில் பற்றில்ல, ராமநாமத்துடைய அர்த்தத்துடைய ஞானம் ஏற்படணும், ஸ்வரூப ஞானம் ஏற்படணும். அதனால இது பாருங்க எவ்வளோ சுலபமாக இருக்குது. கண்ணு திறந்த பரமாத்மான்னு பார்க்குறேன், கண்ணு மூடி உள்ள எண்ணங்கள்னு பார்த்தா மேட்டர், ஜகத்தில் மேட்டரில் சூக்ஷ்மமான மேட்டர் தானே மனசு. அப்போ மனசு நீ நான் பார்க்குறேன்னா பகவத் தர்ஷனந்தான். பொதுவாக மனசுன்னு பார்த்து நம்ம எவ்வளோ பயந்துட்டு அந்த மனசு செய்கிற சேஷ்டைகளை பார்த்துட்டு அதெல்லாம் பகவானுடைய லீலை. கான்ஷியஸில் நடக்கிற ஒரு நடனம், நித்திய நடனம், சிதம்பர நடனம். அதனால் எல்லாமே அனுபவப்படுறது எல்லாமே பகவான் தான். அதனால தான் பகவான் இந்த ஸ்லோகங்களுக்குள்ள 4-12 ஸ்லோகங்களுக்குள்ள ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோஹோ அப்படின்னு ஆரம்பித்து அங்கே மட்டும் இல்லை, பூமிராப்போ நலோ வாயு அங்கேருந்து தொடங்கிட்டார். அப்படியே ஸோ எல்லாத்துலேயும் இது பக்தாள் வேறு யாராவது பாடி காக்கை சிறகினில்லே நந்தலாலா நெருப்பு நீ தான் அந்த நெருப்புக்குள்ளே ஒன்று பார்க்குற. காக்கையோடைய அந்த ரெக்கைகள், அந்த காக்கையுடைய வர்ணத்தில் நான் கருப்பு நிறம் தோன்றது. என்ன அர்த்தம் பாருங்கோ, இதே தான் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டையாக எழுதியிருக்கார் பாவத்தில். அதனால் ஸோ வெளியில் பார்த்தானும் பகவான் ஜகத்து, உள்ளே பார்த்தானும் மனசு எண்ணங்கள் ரூபலாங்கன்னு ஜகத் பகவான். இந்த ஜகத்துன்னா மேட்டர்ன்னு சொல்லிட்டோம் இல்லை, அபரா பிரகிருத்தானே. ஸோ வெளியில் பார்த்தா அதுக்கு பேர் கெமிஸ்ட்ரி, உள்ளே பார்த்தா சரீரம் உள்ளேயோ மனசுள்ளையோ பார்த்தா பயோ கெமிஸ்ட்ரின்றான் வெளியில். அதனால தான் உள்ள பயோ
பயாலஜியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த வெளியில் இருக்கிற கெமிஸ்ட்ரியில் என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்க்குறோமோ, அல்யூமினியம், ஐரனும், விட்டமின் B12, கால்சியம், அது எல்லாமே இங்கே சப்ளை பண்ணிட்டா சரியாயிடுதே. பார்த்தீங்களா, கெமிஸ்ட்ரி வெளியில் சரீரத்துக்கு கிட்ட வரும்போது பயோ கெமிஸ்ட்ரி. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, சரீரத்துக்கு மட்டும் இல்லை, கால்சியம், ஐரனும், B12, பி காம்ப்ளெக்ஸு. என்ன ஆச்சரியம்னா, இந்த மனசு இருக்க பாருங்கோ, மனசில் ஏதாவது டிப்ரெஷனும் அந்த ஃபியரு இந்த மாதிரி மனசில் ஏற்படுற சில உணர்ச்சிகளை கூட மெடிசன் கொடுக்குறான் டாக்டர். அந்த மெடிசன் என்ன, கெமிக்கல் தானே சார். கெமிக்கலை பாடிக்குன்னா போய் வேலை செய்யலாம். இல்லைப்பா, மனசு கூட மேட்டர்னால் உருவாக்கப்பட்டதுனால, ஆனால் ரிஃபைன்டு மேட்டர், அவ்வளோதான். அங்கே அப்போது அதுக்கும் பாருங்க டேப்லெட் கொடுத்தா சரியாயிடுது. மென்டல் கண்டிஷன்ஸு நிறையவே சரியாயிடுது. சிசோஃபெர்னிக், டிப்ரெஷன் கண்டிஷன்ஸு நிறையாவே. ஏன்னா கெமிக்கல் கொடுத்தா மைண்டு சரியாயிடுது பாருங்கள். அப்போது கெமிஸ்ட்ரிக்கும் பயோ கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அட் தி பாடி மைண்ட் லெவல்னு புரியுறது. சரியா? அப்போது என்ன கன்க்ளூஷனு, மைண்டு கூட சட்டில் மேட்டர் தான், அதுக்கும் கெமிக்கல்ஸு தேவைப்படுறது. சரி, இதெல்லாம் அபராபிரகிருதிக்கு சேர்ந்தது. சார் ரொம்ப நேரம் இதே பற்றி பேசுகிறீங்க, பராபிரகிருதி எங்கே இருக்கு, பராபிரகிருதி எங்கே இருக்கு, அதை பற்றி சொல்ல மாட்டேறீங்க. இப்போ பேசி முடித்த அபராபிரகிருதி 3 முக்கியமாக எடுத்துக்கலாம். வெளியில் ஜெகத்து, உலகம், என்னுடைய சரீரம், என்னுடைய மனசு, 3மே அபராபிரகிருதி. பராபிரகிருதி எங்கே இருக்கப்போ அப்படியே தேடிட்டே இருந்தால், கேட்டுகிட்டே இருந்தால், அது எங்கே இருக்குன்னு அப்படி கேட்காது, தேடாது. அது கேட்குற நீதான் அந்த பராபிரகிருதி. இந்த கேட்குற நீதான். அப்போது அதுக்கு எங்கே பகவான் சொன்னார் 5வது ஸ்லோகத்தில், ஓகே, ஜீவபூதாம் மகாபாஹோ ஏதம் தாரியதே ஜகத். இந்த ஜீவானே சொல்றது தான் தனியாக நினச்சிக்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி அதே தான் பராபிரகிருதி அப்படின்னு சொல்லி பகவான் அங்கே சொல்லி கொடுத்தார். அப்புறம் 3வது விஷயம், 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொன்னார். அப்போ மனுஷனுடைய துக்கத்துக்கு காரணம் என்ன, சம்சாரமே மிம்சாரமாக காணப்படுறது, ஷாக் அடிக்கிறது. சம்சாரம் ஏன் சாகரம் சாகரம்னு சொல்லி சமுத்திரம் சொல்கிறாங்க, அப்படி தான் கூட இருக்கு, சொல்கிறது இல்லை. நீச்சல் அடிக்க வேண்டியதாக இருக்கே, நீச்சல் அடித்து 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 கஷ்டமாக இருக்கு. ஸோ சம்சாரம்னு அர்த்தம். துக்கத்துக்கு காரணம் என்ன, சுகம் வேணும், சுகம் தேடுறோம், பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டின்னு தேடுறோம், விரும்புகிறோம். அப்போது அது ஏன் கடிக்கிறதில்லை, பிரயத்தனம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வேணும்னு இருக்கு, அப்போ ஏன் கடிச்சதோ, பூர்ணமாயிடுச்சோ, சந்திருப்தி வந்துச்சோ, அப்படின்னு என்னமோ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம தேடுற. ஸோ அந்த சம்சாரம் காரணம், துக்கத்துக்கு காரணம். அப்புறம் அதோடைய பரிகாரம் என்ன, சொல்யூஷன் என்ன. ஸோ முதல் டிசீஸ் என்ன, டயக்னோசிஸ் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு சரியான மருந்து கொடுக்கறது. இதுதான் பதம். இது எல்லோருக்குங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை. இந்த டாக்டர்ஸ், இந்த மெடிசின்ஸ், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேறு. நம்ம பேசுகிறது எ காமன் டிசீஸ் டு தி என்டையர் ஹியூமனிட்டி.
நேற்று கன்க்ளூஷனில் பார்த்தோம், பிறக்கும்போதே சர்க்கே யாந்தி பரந்தப. இந்த அஜ்ஞானம் மோகம் అనేది பிறக்கும்போதே கூடவே வருது. அதனால சம்சார வியாதி. இந்த அபராபிரகிருதி பராபிரகிருதியோட கூடியிருக்கிற அந்த ஈஸ்வரனும் அந்த சத்தியம் பரபிரம்மா ரெண்டு கலந்துதான் இருக்கே எப்பவுமே. இந்த ஜகத்துன்னு நீ பார்க்கும்போது கூட அங்கே ரெண்டுமே இருக்கு. என்ன ரேஷியோவில் இருக்கு? 3+1. மூணு இல்லை, 3 நம்பருக்கு. அது ஆக்சுவலாக நிறைய வெரைட்டி. அபராபிரகிருத்தி என்னென்னா நீ சிம்பிளாக சொல்கிற பாருங்க. இது முன்னாடி எப்போ சொல்லியிருப்பேன் ஞாபகம். எங்கே நிறைய வெரைட்டி and novelty, okay, and variety novelty நிறைய இருக்கும். அது அபராபிரகிருதி. ஆனால் இன்னும் சொன்னோம், வெரைட்டி நிறைய இருந்து நாவலிட்டி நிறைய இருந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் எது இருக்கின்றனதோ அது அபராபிரகிருதி. பியூட்டி சொல்லணுமே, பியூட்டி, நாவலிட்டி அண்ட் வெரைட்டி, பட் நோ ஸ்டெபிலிட்டி, அதுக்கு பேர் அபராபிரகிருதி. சிம்பிளாக புரிஞ்சுதா? இப்போ ஏதாவது கஷ்டம் இருக்கா? அப்புறம் 3+1 அந்த ரேஷியோ 1. அசல் இந்த நாவலிட்டி, பியூட்டி அண்ட் வெரைட்டியாக காணப்படுற இந்த அபராபிரகிருத்திக்கு அதிகா ஸ்டெபிலிட்டி இல்லை, அது காணப்படுறது தவிர. ஆனால் அது எது மேலே ரெஸ்ட் ஆகி ஸ்டாண்டாக இருக்கு. இப்படி சொன்னால் புரியாது, வேறு விதமாக சொல்கிற பாருங்க. இந்த நாவலிட்டி, வெரைட்டி, பியூட்டியாக காணப்படுற இந்த உலகம், அப்புறம் உன்னோட சரீரம், உன்னோட மனுஷன் எல்லாம் தெரியறது இல்லை, எல்லாம் அனுபவப்படுறதே. இது எல்லாம் யாருக்கு அனுபவப்படுறதோ, யாருக்கு? எனக்கு தான். அந்த நீதான், அது பராபிரகிருதி. ஆனால் இங்கே என்ன தவறு நடக்கிறதுன்னு சொன்னால், இந்த அபராபிரகிருத்தின் மட்டும்தான் என்ன, அது வெரைட்டியாக இருக்கு, நாவலிட்டியாக இருக்கு, பியூட்டியாக இருக்கு. ஆனால் அதில் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சு கூட ஏமாந்து போகிறோம். காரணம் என்னன்னா, ஸ்டெபிலிட்டி அதில் இல்லைப்பா, அது பார்க்குற நீத ஸ்டேபிள், நீத பர்மனெண்ட், நீ நித்திய சுத்த முத்த புத்த ஸ்வபாவம் ஸ்வரூபம் நீ. அது என்ன தெரிஞ்சிக்காமே இந்த 3+1 ரேஷியோ, 3 கூட வேண்டாம், many+1, மெனியில் 1. இந்த மெனி எங்கே நின்று வருது? இந்த 1 இல்லாமல் இந்த மெனி தெரியுமா? நான் இல்லாமல் இத்தனை தெரியுமா? கேள்வி. தெரியாதில்லை. அப்போ நான் முக்கியம். அந்த நானன்னு எது தெரியறதோ, எது தோணுறதோ, யார் இந்த நிறையன்னு தெரிஞ்சுக்கிறானோ அந்த தெரிஞ்சுக்கிற நீ என்ன எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? அது தெரிஞ்சுக்கிற நான் பரா. ஆனால் கவனத்தில் இல்லை, ஞாபகம் இருக்கிறது இல்லை. இது மறந்து போகிறது தான் சம்சார துக்கத்துக்கு அஜ்ஞானத்துக்கு காரணம். இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இது தெரிஞ்சுக்கிட்டே அபராபிரகிருதி கூட விளையாடு, ஓடி விளையாடு பாப்பா. லைஃப் இஸ் எ ஸ்போர்ட். அதனால இந்த அபராபிரகிருதி கூட விளையாடு. ஆனால் பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டிக்கு அதிலிருந்து வருமானு டிபெண்ட் ஆகாத. நீ டிபெண்ட் ஆகி அங்கே எதிர்பார்த்தா ஏமாத்தல், துக்கம், சம்சாரம். அதனால்
இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெளியில் எல்லாத்திலும் ஸ்டெபிலிட்டி, ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும், ஸ்டெபிலிட்டி. அது முயற்சி பண்ணுறதுக்கு பண்ணுற பாடு, சிரமம் இருக்குது பார்த்தீங்கள. அது அடையணும், இது அடையணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், குழந்தைகள் வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இது எல்லாமே யோகம். அப்புறம் இது எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கணும், காப்பாற்றிக்கணும், ரட்சணை பண்ணிக்கணும். இது எப்பவுமே எனக்கு சுகம் கொடுக்கணும், இது எப்பவுமே எனக்கு சாந்தியும் கொடுக்கணும், இது ரட்சிக்கணும், க்ஷேமம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வேணும்னு மனுஷனை ஆசைப்படுவான், முயற்சி பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் கோ, அந்த ஸ்கோ ஸ்டேட்டஸுக்கு பேர் யோகம், ஸ்டேட்டஸ் கோக்கு பேர் க்ஷேமம். ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் கோ வரவே வராது. அதனால் அபராபிரகிருத்தில் இருந்துக்கோ, உபயோகப்படுத்திக்கோ, தெரிஞ்சுக்கோ, ஸ்வரூபத்தில் நில்லு. அதுதான் இந்த அபராபிரகிருத்தியோடைய, இந்த சரீரத்துடைய பிரயோஜனம். வெளியில் இந்த அனுபவங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு ஜெகத்தனி ஈஸ்வரனா பார்க்கணும். சரி, ரெமிடி என்ன சொல்லிட்டிங்க. அபராபிரகிருத்தின்னு மட்டும் இல்லை, பராபிரகிருத்தின்னு தெரிஞ்சுக்கோன்னா என்ன சார், அது எப்படி சார், எந்த கடையில் போய் எங்கே கேட்டு வாங்கணும்? அதுக்கு பகவான் இந்த பக்தி எலிமெண்ட், அதான் இங்கே சரண்டர். யூ சரண்டர் டு தட் ஈஸ்வரா, த டோட்டாலிட்டி, பகவான். அங்கே தான் பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யய மாமேவயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. நம்ம 13 to 19 ஸ்லோகங்களில் கூட இருக்கிற விஷயத்தின்னு பார்த்துட்ருக்குறோம். ட்ராக்கில் வெளியே போகக்கூடாது. ஸோ இந்த ஸ்லோகம் பகவான் இங்கே இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். தைவி ஹேஷாம் குணமயி. அங்கே தான் பக்தி, பிரபத்தி, சரணாகதி, சரண்டர் எல்லாம் ஒன்று தான். இங்கே ஒரு சந்தேகம் வரணும். சந்தேகங்கள் நமக்கு வரது இல்லையோ, சாஸ்திரம் குரு வர வைப்பார், வர வச்சுட்டு பேசுவார். என்ன சந்தேகம்னா, சார் 2வது அத்தியாயத்திலேயே பகவத்கீதை ஆரம்பத்தில் ஞானந்தா பெருசு, ஞானந்தா சிறப்பு அப்படின்னு அந்த 11வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து அசோச்சான் அன்வசோச்சஸ்தோமனி. அப்புறம் 4வது அத்தியாயத்தில் முக்கியமாக அந்த பல யக்ஞங்கள், பல விஷயங்களை பற்றி சொல்லும் போது, கர்மங்கள் அதெல்லாம் திரவிய யக்ஞாத் தபோ யக்ஞாத் ஞான யக்ஞ பரந்தபம் சர்வம் ஞானி சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. ஞானந்த அல்டிமேட் ரெமிடி, மெடிசின், சிறந்தது அப்படின்னு பாராட்டி 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 சொல்லிட்டீங்க. இப்போ இங்கே ரெமிடின்னு சொன்னால் பக்தின்னு சொல்கிறீங்க. என்ன இந்த கன்ஃபியூஷனு, என்ன இந்த கான்ட்ரடிக்டரி, எதுக்கு இப்படி? இல்லை கான்ட்ரடிக்டரி கிடையாது, சரியாக புரிஞ்சுக்கணும். நீ எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியோ, எல்லா எபிசோடு கரெக்டாக கேட்குறியா? வீட்டுக்கே வரதில்லை எபிசோடு. அப்படி இல்லைப்பா. பக்தி எப்படி பரிகாரம் ஆகும், ரெமிடி ஆகும் அப்படின்னா, நிறைய ரெமிடிஸில் இந்த மெடிசனும் தலைவலி போகும், அந்த மெடிசனும் தலைவலி போகும், ஏதோ ஒன்று போட்டுக்கோன்னு சொன்ன மாதிரி அங்கே மட்டும் ஞானி நைவது கைவல்யமன் அப்படி உபனிஷத்தும், அப்புறம் நஹி ஜானேன சதுருஷமனு நீங்களும் கிருஷ்ணா பேசிட்டீங்க.
அப்போ நிறைய ரெமிடிஸ் இருக்கா பரிகாரம்? இல்லை, அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. பதில் என்னன்னா, பக்தி అనేది ஒரு தனிப்பட்ட மார்க்கம் கிடையாது. பல வகையான சாதனங்கள் எல்லாம் சேர்ந்து a range of sadhanas together towards that Anantam and Jagadishwaram, Parameshwaram, Lokeshwaram, அவனுக்கு அந்த பக்கம் செலுத்துகிற பல வகையான செட் ஆஃப் சாதனாஸ் எல்லாமே பக்தி. அல்டிமேட்லி அந்த பக்தி ஞானத்தில் கொண்டு போய் விடணும். பக்தி போய் அல்டிமேட்லி ஞானத்தில் கொண்டு போய் விடணும். அதனால தான் நமக்கு இப்படி கன்ஃபியூஷன் வரும், இப்படிப்பட்ட கேள்வி வரும். இந்த பக்தி சிறப்பாக ஞானமாக என்ன இப்போது குழப்பமாக இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் கன்ஃபியூஷன் வேண்டான்னு பகவானே நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்கே சேதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்னாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு அங்கே அழகாக அங்கே நின்று ஆரம்பித்து சதுர்விதா பஜந்தே மாமில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் பஹூனாம் ஜன்மனாமந்தே அப்படின்னா 16வது ஸ்லோகத்திலேருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பஹூனாம் ஜன்மனாமந்தே அப்படின்னு அது அந்த ஸ்லோகங்கள் கரெக்டாக சொன்னது, அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது சந்தேகம் இருந்த யாருக்காவது மறுபடியும் கேளுங்கோ. இது இதா படிப்படியாக ஆர்த்த பக்தியாக இருந்து பரவாயில்ல, அர்த்தார்த்தி பக்தியாக இருந்து பரவாயில்ல. ஆனால் ஜிக்னாச வரணும் ஒரு நாளைக்கு. அப்புறம் இந்த படி 3 தாண்டி ஞானி பக்தா கல்மினேஷன் அல்டிமேட்டு. அப்போ இவங்க எல்லாரும் என்னோட பக்தாளுதா అని சொல்லி சந்தேகம் வரக்கூடாது. ஞானி பக்ததா அப்படின்னு சொல்லி தான் பகவான் ஞானி த்வாத்மைவ மே மதம் அப்படி சொல்லி அந்த பஹூனாம் ஜன்மனாமந்தே இத்தனை இதெல்லாம் சாதனை பண்ணி ஆர்த்த பக்தியாக இருந்து அர்த்தார்த்த பக்தியாக இருந்து ஜிக்னாசு பக்தியாக இருந்து அப்பா ஒரு நாளைக்கு இவன் ஞானி பக்த ஆயிடுவான். அது அவன் பூர்ணன் ஆயிடுவான், பூர்ணமாக தெரிஞ்சுக்கினவன் ஆயிடுவான். அதனால் பக்தி இல்லாமல் ஞானம் பரிபக்வமாகாது. அப்புறம் பக்தி இல்லாமல் ஞானம் வராது. ஞானம் இல்லாமல் பக்தி பரிபூர்ணமாகாது, பரிபக்வம் இல்லை, பரிபூர்ணமாகாது. புரிஞ்சுதா? அதனால அப்படி சொல்லி கிளியர், சந்தேகம் இல்லை. ஞானி மட்டும்தான் பராபக்தி நிலைக்கு வர முடியும். ஞானம் இல்லாதவனுக்கு பராபக்தி வராது, சோச்சோ பக்தி இருக்கும். நமக்கு யாருக்கு பக்தி இல்லை லோகத்தில், நம்ம நாட்டில் முக்கியமாக. அதனால தான் ஞானி பக்தான்னு கூப்பிட வேண்டியது இருக்கு. ஞானி பக்த என்ன இங்கே பக்தியும் ஞானம் கலந்து பேசிட்டு இந்த 19 ஸ்லோகத்துக்கு வரும்போது ஞானவான் மாம் பிரபத்தியத்தை அன்னார். இந்த ஞானவானுக்கு என்னது? வாசுதேவம் சர்வமித்தேன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்போ அது அங்கே பக்தி இல்லாமல் வாசுதேவம் சர்வமித்தேன்னு புரியுமா? ஏற்றுக்குவானா? சரி, அதுக்கப்புறம் அடுத்த 4வது இன்னொரு டாபிக் 20வது ஸ்லோகத்தில் 26வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன படித்தோம்? இங்கே திரும்பி இந்த பக்தினை பற்றி சொல்லும்போது எப்படி ஞானி பக்தி ஞானி பக்தன் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னால் இது எது மேலே டிபெண்ட் ஆகிருக்கு? சகாம பக்தி
நிஷ்காம பக்தி. 2 வார்த்தைகள் எல்லாம் 2 வருது பாருங்க. ஞானம் விஜானம். ஓகே, பரா அபரா இங்கே. ஸோ சகாம அண்டு நிஷ்காம. இது எப்படின்னா ஒருத்தனுடைய மோட்டிவ், அவனுடைய ஆலோசனா விதானத்துக்கு தகுந்த மாதிரி பேஸ் ஆகிருக்கும் இந்த சகாம நிஷ்காம பக்தி. பகவான் இங்கே என்ன சொன்னார்? இப்போ முதல்ல 2மே ஓகேப்பா. இந்த 20லேருந்து 26 வரைக்கும் முக்கியமாக அந்த சகாம பக்தி பற்றி பேசுகிறாரு. அந்த சகாம பக்தி வளர்றதுக்கு அதில் ஸ்ரத்தை ஏற்படுத்த கூட நானே உதவி பண்ணிகிட்ருக்கேன். அது தப்பு ஒன்றும் கிடையாது. சகாம பக்தி இட்ஸ் நாட் பேட், பட் இட் இஸ் நாட் த எண்ட். சரியா? சகாம பக்தியோட ஆரம்பி ஆர்த்தியாவோ அப்புறம் அர்த்தார்த்தியாவோ இருந்து, ஆனால் அது மீன்ஸை உபயோகப்படுத்திக்கிட்டு நிஷ்காம பக்தி கோலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வா. இந்த பாயிண்ட் இது தவிர வேறு வழி கிடையாது. உனக்கு சம்சார வியாதிக்கு பூர்ணமான குணம் ஏற்படணும்னா இதுக்கு தவிர வேறு வழி கிடையாது, யாராவது ஆகட்டும். அதனால சகாம பக்தி இருக்கிறது தவறு கிடையாது, தப்பில்லை. அதனால எல்லாரும் என்னோட பக்தாளுதான்றாரு. யாரு நான் அவங்களை விட்டி கொடுக்கலன்னு தான் சத்துர்விதா பஜந்தே மாம் அப்படின்னாரு. இது சொல்லும்போது முதல்ல இதில் இந்த சகாம பக்தியில் இருக்கிற நெகட்டிவ் சைடு பற்றி, டார்க் சைடு ஆஃப் தி சகாம பக்தியில் இருக்கிற குறை, அப்புறம் இதில் இருக்கிற பிரைட்டர் சைடு ஆஃப் தி சகாம பக்தி, 2த்தையும் சொன்னார். அதனால சகாம பக்தி தப்பு கிடையாது, வேலிடு தான். அதையும் ஃப்ரூட் கொடுக்கும், ஃப்ரூட்ஃபுல் தான். ஓகே, அப்படின்னு சொல்லி அதுக்கு யோ யாம் தனும் பக்தா ஸ்ரத்தா மிச்ச காமைஸ்தைஸ்த இதெல்லாம் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு அங்கே அப்புறம் நெகட்டிவ் சைடு ஆஃப் தி பக்தி இந்த சகாம பக்தி பார்க்கும்போது இதிலேயே 23வது ஸ்லோகத்தில் இப்போது பேசுகிறது 20லேருந்து 26க்குள்ளே நடந்த சொல்லி கொடுத்த விஷயம். 23ல் அந்தவந்து பலம் தேஷாம். அப்பா, இந்த சகாம பக்தினால் அடைஞ்ச பலம் கண்டிப்பாக சொன்னபடி ஸ்ரத்தையோடு செஞ்ச அது பலம் கிடைக்கும். ஆனால் அந்த பலத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, ஒரு காலம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சமயம் மட்டும்தான். அது தீர்ந்து போயிடும். அது புண்ணியத்தினால் வந்தது. அதனால அந்த பக்தினால் அது அந்தவந்து பலம் தேஷாம் தத் பவதி அல்பமேதசாம். இது யாருக்கு என்ன? இந்த அல்பமேதசர்களுக்கு. இது அப்படியா? இட்ஸ் நாட் எ பர்மனெண்ட் கார்டு இல்லையா? பர்மனெண்ட் கார்டு అనేది இல்லை. இந்த லோகமே பர்மனெண்ட் இல்லை. அதே மாதிரி இந்த சகாம பக்தியில் செய்கிற எல்லாமே பலன் கொடுக்கும். ஆனால் நீ திரும்பி திரும்பி குறை சொல்லிகிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன், போதும் சொல்ல மாட்டேன், பூர்ணம் சொல்ல மாட்டேன். கிளாஸ் முடிஞ்ச பூர்ணமதா பூர்ணமிதான்னு சொல்லி போயிடுவோம். ஸோ அந்த அப்போது அது செய்கிறவங்க அந்த இதெல்லாம் அடிகிறாங்க. ஆனால் எனக்கு இந்த அந்தம் இல்லாதது, நித்திய நிரந்தரம் பூரணம் கம்ப்ளீட்டாக இருக்கிறது. இனிமே எது தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையோ, எது கேட்டால் இனிமேல் எதுவுமே கேட்க வேண்டியது அவசியம் இல்லையோ, எது அடைஞ்சா இனிமேல் எதுவுமே அடையிறது வேண்டியது அவசியம் இல்லையோ, அப்படிப்பட்டது வேணுமன்னா மத் பக்தா யாந்தி மாமபி. அவங்க நிஷ்காம பக்தி செலுத்தி என்ன கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் சொன்னார்.
సో సకామ భక్తి నిష్కామ భక్తి రెండు అసలు అట్లీస్ట్ పర్వాలే అకామ భక్తనా ఇల్లామే சாரி அபக்தனா இல்லாமல் அபக்தனான்னா பக்தே கிடையாது ஓன்லி மெட்டீரியலிஸ்டிக் போக ஜந்து மாதிரி ஜீவிக்கிற புத்தி eat drink enjoy merry ஸோ நாஸ்திகனாக இருக்கிறதுக்கு பதிலாக சகாம ஆஸ்திகனாவோ ஓகே அதான் அர்த்தார்த்தி ஜிக்ன ஏதோ ஒரு பக்தனாயிரு இது எவ்வளவோ மேலு அதனால சகாம பக்தி இப்படியெல்லாம் சொல்லி 5 கடைசி டாபிக் வந்து 5வது டாப்பிக்கை 27லேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப ஹைலைட் பண்ணி நிஷ்காம பக்தி பற்றி ஹைலைட் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறாரு. மேலே இவங்க ஏன் சகாம பக்தியிலே இருக்காங்கன்னா அதுக்கு பகவான் 2 வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் 2 ஸ்லோகங்களுக்குள்ள. அல்பமேதசா, மீன் மென்டாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன். பாப்பம் அவங்க மேதஸ் அதுக்கு மேலே திங்க் பண்ண மாட்டேன். எவ்வளோ பாடுபட்டானு கஷ்டப்பட்டானு பார்த்துட்டு இருந்தால் கூட தெரிய மாட்டேங்க. அல்பமேதசா, அப்புறம் அபுத்தய, புத்தியில் விட பாப்போம் அந்த சக்தி இல்லாமல் இருக்கு. சரியா? ஸோ 2 ஸ்லோகங்களுக்குள்ள 2 பகவான் உபயோகப்படுத்திட்டார் அந்த வார்த்தை. மொத்தத்தில் இவங்க வந்து மூடகான்னு சொல்லிட்டார். எதுனால டெல்யூடட், யோகமாயனால் டெல்யூட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் 24லேயே சொல்லி, ஆனால் அப்புறம் 27லேருந்து இந்த மோகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இச்சாத்வேஷ சமுத்தேன் அதில் வந்து சொல்லி 27-30 வரைக்கும் என்ன சொல்கிறார், நிஷ்காம பக்தின்னு பாராட்டி முடிக்கிறார். என்னது, ஜரா மரணமோ. இந்த நிஷ்காம பக்தி செய்கிறவன் வந்து அப்போ எதுக்கு சார் பக்தி செலுத்தணும்? ஓகே, ஒன்றுமே வேணும். நிஷ்காமன் எதுவுமே ஆசைக்கலைன்னா, எதுவுமே ஆசைக்கணும் இல்லை. அவன் அந்த பூர்ணத்துவம் எனக்கு கூட ஒன்றாகணுமனே அந்த பரபிரம்மలో லீனமாகணுமனே மோட்சமடையன்னு விரும்புகிறான். அதே ஒரு ஆசை மாதிரி தான். ஆனால் அது வேறு எந்த ஆசைன்னு உருவாக்காமல் மறுபடியும் சரீரம் வர மாதிரி செய்யாமல், ஜன்ம எடுக்கிற மாதிரி செய்யாமல், இப்போ இந்த சரீரத்தில் இருக்கும்போதே முக்தி நிலை, சாந்தி நிலை, ரக்ஷண நிலை வந்து அடுத்த இன்னொரு சரீரம் எடுக்க வேண்டியதும் இல்லாமல் ஆகிறதுனால அது நடக்கும். அதுக்கு பகவான் வந்து இந்த ஜரா மரண மோக்ஷாயான்னு அந்த ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, மாம் ஆசிரித்ய. ஜனன மரணங்களோட கூடி இருக்கிற இந்த சரீரம் மனசு நான் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிற அபராபரகிருத்தியான இந்த ஜகத்தில் எதுவுமே எனக்கு சம்பந்தமில்லை, அதெல்லாம் சும்மா இருக்கிறது. அப்படி தவறு நானும் எப்பவுமே ஒட்டாமேதா, தனியாதா, உதாசீனனா, பூர்ணமாக பரபிரம்மமாக தான் நான் இருக்கேன், எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அறிவு ஏற்படுறது அவனுக்கு மோட்சம், கைவல்யம். அதனால தான் பகவான் வந்து 2வது அத்தியாயத்தில் ஒரு அழகான ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லை, என்னது, கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷேஷு அப்படின்னு சொல்லி, உபயோரப்பி திருஷ்டவந்தா ஸ்துவனயோஸ்தத்வதர்ஷிபி. இந்த 2த்தையும் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு, கர்மலோ அகர்மனே, அகர்மலோ கர்மனே, அப்படி இந்த நிஷ்காம ஞானி பக்த அவன் வந்து தெரிஞ்சுக்குவான். விதுஹு விதுஹு அனி நேற்றுக்கு சொன்னமே 6 இடத்துல. என்ன விதுஹு விதுஹு, தெரிஞ்சுக்குவான் 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 தெரிஞ்சு என்ன அதுன்னா போத்
ரெண்டுமே தெரிஞ்சுக்குவான். என்ன இந்த ரெண்டு சார்? இதோ இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறோமே எல்லாமே ரெண்டு 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 ரெண்டாக பிரிச்சு இப்போ அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டா டாபிக் முடிஞ்சிடும். என்னது ரெண்டு தெரிஞ்சுக்குவான்? சகுணம் ஈஸ்வரன் பற்றி தெரிஞ்சுக்குவான், நிர்குண ஈஸ்வரன் பற்றியும் தெரிஞ்சுக்குவான், அபரா பிரகிருத்தினை பற்றி தெரிஞ்சுக்குவான், பரா பிரகிருதி பற்றியும் தெரிஞ்சுக்குவான். ஜடம் வேறு வேறு பேர், அவ்வளோதான். ஜட விஷயமும் தெரிஞ்சுக்குவான், చైతన్యం ఎన్ననేది தெரிஞ்சுக்குவான், அநேகம் అనేది என்னఅనేది பார்க்குறான். ஆனால் ஏகமாக மாறிக்கொண்டே இருக்கிற அநேகத்தனை தெரிஞ்சுக்கிறான், மாறாமல் இருக்கிற ஏக்கத்தனை தெரிஞ்சுக்கிறான். ஞானமும் விஜானமும் தெரிஞ்சுக்கிட்டான். சரியா? எல்லா வார்த்தை வந்துச்சா நம்ம ஆரம்பத்தில் வந்து உபயோகப்படுத்தினதே. அப்படி என்ன அர்த்தம்? என்ன? கம்ப்ளீட் நாலேஜ். அதனால தான் ஞானம் விஜானம் இந்த அத்தியாயத்து பேர் ஞான விஜான யோகம். பூர்ண ஈஸ்வர ஜானம், பூர்ண பிரம்ம சனாதன ஹே ஜெகதாத விஸ்வவிதாத ஹே சுக சாந்தி நிகேதனவே. கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் தி ஞானம் ஈஸ்வர. ஆனால் பகவான் இந்த அத்தியாயம் முடிக்கும்போது இந்த கம்ப்ளீட் ஞானம், பூர்ண ஈஸ்வர ஞானம் அப்படின்னு டோட்டல் ஈஸ்வர ஞானம் అని சொல்லி முடிக்காமே அர்ஜுனனும் உஷாராக கேட்குறானா இல்லையா? அப்புறம் இவனுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா இல்லையா? அவனுக்கு சந்தேகம் வந்து கேட்டால் இன்னும் நான் கொஞ்சம் நேரம் பேசலாமே. பகவானுக்கு பேசணும்னு ஆசை. ஏன்னா ஒரு வாட்டி சொல்கிறது கம்ப்ளீட்டாக இன்னும் நல்லா சொல்லி கொடுத்துட்டா அது பாட்டுக்கு இருக்கும், பகவத்கீதை பேரில் இருக்கும். அதுக்கப்புறம் யாரோ படிப்பாங்க, அதோ இத்தனை பேர் படிக்கிறாங்க, யூடியூப்பில் பார்த்து கேட்டு படிச்சுக்கிறாங்க, 2 வருஷமாக படிச்சுக்கிறாங்க, இன்னும் 18 முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ படிப்பாங்க. கீதா ஞான யஜ்னங்கள் நடந்து கொண்டே இருக்கும் உலகம் முழுசா. அதனால் அர்ஜுனன் கேள்வி கேட்கணும். ஸோ அர்ஜுனனுக்கு கேள்வி உள்ளே வர மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் டாபிக் கொஞ்சம் கஷ்டமான பதங்கள் ஏதாவது உபயோகப்படுத்திட்டா அவனுக்கு கொஞ்சம் உஷாராயிட்டு என்னென்ன திடீர்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, புது வார்த்தைகள், இவ்வளோ நேரம் அது அந்த பற்றி சொல்லவே இல்லை. அதனால் பகவான் என்ன பண்ணார், 6 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேர்ட்ஸ்னு உபயோகப்படுத்துகிறார். 6 என்னது? நம்ம மேலே சொல்லிட்டோம், ஒரு டேபிள் கொடுத்துட்டு இது தெரிஞ்சுக்குவான், இது தெரிஞ்சுக்குவான், இது தெரிஞ்சுக்குவான். அப்படி பகவானை திரும்பி கடைசியில் சொல்லி அப்புறம் இதுதான் பூர்ண ஈஸ்வர ஞானம்னு சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அப்புறம் 8வது அத்தியாயம் எப்படி வரும்? என்ன? கர்மனை பற்றியும் தெரிஞ்சுக்குவான். கவுண்ட் பண்ணுங்க. கர்மனை பற்றியும் தெரிஞ்சுக்குவான், பிரம்மனை பற்றியும் தெரிஞ்சுக்குவான், அத்தியாத்மன்னா என்ன தெரிஞ்சுக்குவான், அதிபூதமன்னா என்ன தெரிஞ்சுக்குவான், அதியக்னம் என்னான்னு தெரிஞ்சுக்குவான். அப்புறம் அதி தெய்வம் முதல் அதி தெய்வம் அதியக்னம் அப்படின்னு கூட என்னான்னு தெரிஞ்சுக்குவான். எத்தனை ஆயிடுச்சு மொத்தம்? 1 2 3 4 5 6. அதியக்னம் அதிபூதம் அதிதெய்வம் அத்தியாத்மம் பிரம்மம் கர்மம். கர்மம்னா கூட ஏதோ முதல்ல 3 அத்தியாயத்தில் பேசினதுனால அர்ஜுனன் கொஞ்சம் ஓகே. பிரம்மம் அనే வார்த்தை கூட பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னம்னு சொன்னதுனால மேபி அர்ஜுன அது கூட நான் சமாளிச்சுக்கிறேன். இன்னும் முக்கியமாக அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம் அதியக்னம். அதனால் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்து அப்புறம் 8வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அர்ஜுன உவாச்ச அப்படின்னு இந்த எல்லாத்தையும் என்ன அதன் கர்மன்னா என்ன, பிரம்மன்னா என்ன, அத்தியாத்மம் என்ன சொல்லிட்டியே, அது எல்லாத்துக்கும் விளக்கம்
சொல்லித்தா கிருஷ்ணா எனக்கு அப்படின்னு கேட்க போகிறான். அது எப்போ திரும்பி நாம் ஆரம்பிப்போமோ, ஏன்னா தொடர்ந்து பகவத்கீதை எடுக்கிறதுக்கு இப்போது இந்த சூழ்நிலையில் இப்போது கிளாஸ் சிஸ்டம் வந்து அப்படி இருக்கிறதுனால பார்ப்போம். சீக்கிரமாகவே திரும்பி 8வது அத்தியாயம் படிக்க வச்சு நம்ம படிக்கிறதுக்கு பகவான் வாய்ப்பு கொடுப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிற சில புஸ்தகங்கள் சாஸ்திரம் நடுவில் நின்று இருக்கிறது எல்லாம் முடிக்கணுமனி, என்ன அது அப்படியே நடுவில் நின்று போகக்கூடாது. இப்போ 7வது அத்தியாயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோடு நமக்கு இன்றைக்கி 7வது அத்தியாயத்தினை படித்து நல்லா கிரகிக்கக்கூடிய அவகாசம் கொடுத்த அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வணங்கி நமஸ்காரம் பண்ணி, குரு சாஸ்திரம் எல்லாருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். ब्रह्मादिभ्यो ब्रह्म संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो श्री गुरुभ्यो नमः. அத்தியாயம் முடிச்சதுனால கடைசியில் அந்த புஷ்பிகை படிக்கணும். நேற்றுக்கு நம்ம படிக்கலை. ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञानयोगो नाम 7मोऽध्यायः. हरिः ओम. சுருக்கமாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். முதல் அத்தியாயம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், ஆனால் புதுசாக இப்போ நிறைய பேர் நடுவில் கேட்டுட்ருப்பீங்க. ஓம் அன்ன மங்களம், தத் சத் இதி, தத் சத் இதி. அந்த தத் எக்ஸிஸ்டன்ஸ், சத் கான்ஷியஸ்னஸ், சாரி தத்துன்னு அந்த சத்தியம், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படியானே. இந்த தத் சத் இதி அண்ணாவே மங்களம் அப்படின்னு வியாக்கியானம். அதனால தான் எந்த யக்ஞ யாகம் அந்த பெரிய இதெல்லாம் நடக்கும்போது பூஜையில் தத் சத் அப்படின்னு சொன்னாவே இது இப்படி இதி எல்லாமே பூர்ணம், எல்லாமே மங்களம், ஆஸ்பிஷியஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பகவத்கீதை படித்து இந்த 7வது அத்தியாயம் நம்ம சிரவணம் பண்ணதுனால ஸ்ரீமத் பகவத்கீதாசு, இந்த பகவத்கீதைக்குள்ள உபனிஷத்துடைய சாராம்சமாக இருந்த உபனிஷத்சு அண்ட் பகவத்கீதாசு அப்படின்னா உபனிஷத்தே தான் பகவத்கீதை கூட. ஆனால் இது தனியாக இதிகாசம் டைமில் வந்ததுனால பகவான் அவதாரம் சமயத்தில். ஸோ உபனிஷத்துடைய சாரமே பகவத்கீதை இங்கே 18 அத்தியாயங்களாக பேசப்பட்டதே. அப்படிப்பட்ட என்ன உபனிஷத்துடைய சாரம்? பிரம்ம வித்யாயாம். ஸோ பிரம்ம வித்யா ரூபத்தில் இருக்கிற உபனிஷத்து சாரமாக இருக்கிற பகவத்கீதைக்கு அந்தர்கதமாக இருக்கிற யோக சாஸ்திரம், ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி அந்த பிரம்ம வித்யனை பற்றி விவரிக்கிற இந்த யோக சாஸ்திரமாக இருக்கிற ப்ராக்டிக்கல் கைடாக இருக்கிற, நாட் தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல் கைடாக இருக்கிற இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அர்ஜுனனுக்கு நடுவில் நடந்த டைலாக், த பியூட்டிஃபுல் டைலாக் கான்வர்சேஷன், அந்த சம்வாதத்துக்குள்ள நாம் படித்து இப்போ முடித்த இந்த இடத்துக்கு பேர் ஞான விஜ்ஞான யோக நாம ஞான விஜ்ஞான யோகம் அனி பேர் வச்சு சொல்லப்படுற இந்த 7வது அத்தியாய, இது 7வது அத்தியாயம். இதோடு மங்களமாக முடிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு பேர் புஷ்பிகா. புஷ்பிகான்னா at the end a small conclusion with a
bunch of or bouquet, pushpikana, a small and conclusion with a broad understanding. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு முடிவு செய்கிறோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.